அவர்கள். அக்கினிக்கடல் காத்திருக்கிறது, நாம் எங்கே நிற்கிறோம்? சிந்திப்போம். கொலை பாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று இரா காலத்திலே திருடனை போல் திரிகிறான். கொலை பாதகன் பிசாசு, அவனை மனுஷ கொலை பாதகன், எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். விசுவாசத்தை குலைத்து ஆவியை கொல்லுகிறான். கொலை பாதகர் யார் அவர்கள்? ஆவி கொள்ளும் அந்த இருள் சக்திகள். அக்கினிக்கடல் காத்திருக்கிறது, நாம் எங்கே நிற்கிறோம்? சிந்திப்போம். ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகன் இயேசு கூறினார் பிசாசை பற்றி. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஆதாம் ஏவாளின் வாழ்வை குலைத்தான், மகிமையையும் ஆளுகையையும் இழக்கச் செய்தான். மனித குலத்தின் ஆத்துமாவை காயப்படுத்தினான். ஆதி முதல் கொலை பாதகன் அவனே. காயினாபேல் பலி கொண்டு வந்த போது ஆபேலின் பலி ஏற்கப்படாததால் பொறாமை எரிச்சல் உள்ளத்தில் எழுந்தது. நான் அறியேன் என்று பொய் சொன்னான். அந்த பொய்க்குள் இருந்தது பிசாசு, கொலை செய்யும் அளவுக்கு கொண்டு சென்றது. ஆதி முதல் கொலை பாதகன் என்று கர்த்தர் சொன்னார்.